மாட்டுக்கறி திங்காத, அப்புறம் மனுஷக்கறி தான் திம்பான். வேற என்ன பண்ண முடியும்? மாட்டுக்கறி திங்காம குறைச்ச விலைக்கு கறி விற்கிது. 75 விழுக்காடு புரதம்டா, புரோட்டீன். அது ஒன்றுதான் அதிகமாக ஊட்டச்சத்து இருக்கு. உழைக்கும் மக்கள் மாட்டுக்கறி நான் திங்கலவா, ஒரு ஏக்கர் உழுதுட்டு போடா, கத்திரிக்காய் வெண்டைக்காய் தின்னுட்டு உழுதுட்டு போறியா? உழுது பண்ணுவியா? 100 மூட்டையை நெல்லை அடிச்சு ஏத்திடுவியா? அப்புறம் உழைக்கணும்னா நாங்கள் ஊட்டமாக திங்கணும். மற்றவன் சொன்னா நீங்க நம்ப வேண்டியதில்லை, நான் சொன்னா நம்பணும். ஏன்னா நான் தின்னு பழக்கப்பட்டவன், அதை அனுபவத்தில் பார்த்தவன். அதாவது ஒரு மனிதனுக்கு எவ்வளோ புரோட்டீன் வேணும் அப்படிங்கிறத தன்னுடைய எடையை வச்சு தான் தீர்மானிக்கப்படுது. ஸோ எவ்வளோ தேவையோ அவ்வளோ புரோட்டீன் மட்டும் தான் நம்மளுடைய பாடி எடுத்துக்கும், மற்றதை வந்து வெளியே நீக்கிடும். 1 கிலோகிராம் ஆஃப் பீஃப் வந்து 60 ருபீஸே இருந்தாலுமே அதை வந்து நம்ம சாப்பிடும் பொழுது அதில் 40 மில்லிகிராம்ஸ் ஆஃப் ஃபேட் வந்து நம்மளுடைய உடம்புல ஆட்டோமேட்டிக்காக சேருது. இதனால இருதய நோய்க்கு ஹை சான்சஸ் இருக்கு. ஸோ அதே 60 ரூபாய்க்கு நீங்கள் ரேஷன் கடையில் பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு ரெண்டுமே கிடைச்சிடும். ஸோ இப்போ நீங்கள் இட்லி கூட சேர்த்து அரைச்சி அதை சாப்பிட்டாலுமே உங்களுக்கு ப்ரோட்டீன் கிடைக்கும். ப்ளஸ் காய்கறிகளோட துவரம் பருப்பு சேர்த்து சாம்பார் வச்சு சாப்பிட்டா உங்களுக்கு தேவையான அன்றாட ப்ரோட்டீன் நம்மளுக்கு அதிலே கிடைச்சிடும். மாட்டிறைச்சி சாப்பிட்டு தான் அதுல இருந்தா நம்ம ப்ரோட்டீன் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான அவசியம் இல்லை. தாவரம் சார்ந்த ப்ரோட்டீன் இருக்கும்போது நம்ம அனிமல் ப்ரோட்டீன் நம்ம எடுத்துக்கும் போது தேவையில்லாத ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கான ஹை சான்சஸ் இருக்கு. பிரபலமான மனிதர் எதை சொன்னாலும் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. சிந்திப்போம், கருணை உலகமாக மாற்றுவோம். நன்றி.